இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சோனி சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கோம். இந்த சோனியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் எதுவும் இல்லை. கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஓம்ஸு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஆக்சுவலி 3 ஓம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பில் போட்டால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது, ஓவர் ஹீட் ஆகுது. ஆக்சுவலி இந்த சோனியோட ஸ்பீக்கர் காயிலோட ஓம்ஸு பார்த்தீங்கன்னா 3 ஓம்ஸு. 3 ஓம்ஸு பார்த்தீங்கன்னா வேறு ஃபஸ்ட்டு இருந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அதனால் நான் செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பு வாங்கியிருந்தோம். அந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா சோனி ஆம்பு தான். அது வந்து 5.1 ஆம்பு ஹோம் தேட்டரு. அந்த ஹோம் தேட்டரில் வந்து 6 ஓம்ஸு போடுற மாதிரி தான் சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த 6 ஓம்ஸு போகிற இடத்துல நம்ம 4 ஓம்ஸு போடும்போது என்ன ஆகுதுன்னா ஹீட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் ஆகுது. ஓவர் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா எரர் காமிச்சிருது. ஹீட்டிங் இஷ்யூ பார்த்திங்கன்னா காமிச்சிருது. அதனால எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா 6 ஓம்ஸாக எனக்கு பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காயில் கட்டி கொடுங்க. நீங்களே காயில் வைண்டிங் பண்ணி நீங்களே காயில் கட்டி கொடுங்க. 6 ஓம்ஸுக்காண்டி காயில் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேட்டிருந்தாரு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த சப்வூஃபரை பார்த்தீங்கன்னா நம்ம வைண்டிங் பண்ண போகிறோம், ரீவைண்டிங் பண்ண போகிறோம். 3 ஓம்ஸ்லேருந்து 6 ஓம்ஸாக நம்ம பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த கன்வெர்ட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா SS/WS102 இதோட மாடல் நம்பரு. இப்போ சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா கழட்டிக்கலாம். 4 ஸ்க்ரூ இருக்கும். 4 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா கழட்டினா வந்துடும். ஆக்சுவலி 4 ஸ்க்ரூ தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 லீடையும் கழட்டி விட்டாச்சு. 2 லீட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தேவைப்படுது. இது தேவைப்படுது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறதுனால இதையும் எடுத்து வச்சுக்கலாம், இதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. நான் சோனியோடதுனால நம்மளுக்கு எதையும் தேவைப்படும். மற்ற லோக்கல் போட்டால் அந்தளவுக்கு கொஞ்சம் நம்ம போட்டால் ஓரளவுக்கு இருக்கும். இருந்தாலும் அந்த சோனி கம்பெனிலேருந்து வரது போட்டால் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதனால் இது போட்டுக்கலாம். அப்படியே ஐபி சுற்றி விற்றுனா அது பாட்டுக்கு வந்துடும். ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா டேப்பு பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்ருங்க. இந்த மர
இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம காயிலு 31 SW பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 31 ஓம்ஸ் காயில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சுருக்க பார்த்தீங்கன்னா மிஷினு. இது காயில் சுற்றுற மிஷின். இது நாமளே பண்ண ஒரு வைண்டிங் மிஷினு. காருக்கு வர மோட்ரு வச்சு அந்த காரோட கிளாஸ் ஏற்று வந்துடுறீங்களா, அந்த மோட்ரு வச்சு அந்த செட்டப்பில் பார்த்திங்கன்னா சும்மா சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட்ஸ்லேயே வாங்கிட்டு வந்த ஒரு சின்ன மிஷினு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காயில் பார்த்திங்கன்னா நம்ம கட்டியாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கட்டின காயில். ஆக்சுவலி நம்ம வந்து 6 ohm கட்டினான்னு பார்த்தோம். ஆனால் 6 ohm பார்த்திங்கன்னா ஹைட்டு ரொம்ப இதாகிருன்னு சொல்லி இதுக்கு மேலே போயிருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஹைட்டு பத்தாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 5 ohmsக்கு பார்த்திங்கன்னா நம்ம கட்டியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதில் இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். புக்குக்கு உண்டான அந்த பழைய பேப்பர் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டு அடுத்த இது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ காயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகுதான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். காயில் பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா போகணும். நமக்கு உள்ளே விட்டால் அதான் உள்ளே போயிட்டு உட்காரணும். அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதாகணும். அது இல்லாமல் இந்த லைட்டு இந்த சேக்கு இருக்கணும். சேக்கு இருந்தால் தான் பார்த்திங்கன்னா நல்லா உரசாமல் இருக்கும். உரசாமல் இருந்தால் தான் நம்ம பார்த்திங்கன்னா அந்த இறைச்சல் லைட்டாக டாப் சவுண்டு வராமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 பீஸ் பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த காயிலில் பார்த்திங்கன்னா சென்டராக அந்த காயில் வைக்கிறதுக்கு மவுண்ட் பண்ணுறதுக்கு இப்படி இந்த மாதிரி 4 மூலைக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இது பண்ணிடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு காயில் இருக்குது பார்த்திங்களா, அந்த காயில் எடுத்து காயிலோட இந்த இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லீடு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி அந்த இதில் பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி விட்டுருங்க. இந்த உள்ளே போய்ட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக கேப் இல்லாமல் டைட்டாகவும் போகக்கூடாது, லூஸாகவும் போகக்கூடாது, கரெக்டாக மீடியமாக போகிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் உள்ளே இன்சர்ட் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடர் எடுத்துகிட்டு இந்த அவுட்டர் லைனில் பார்த்திங்கன்னா பெபி பாண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா குயிக் பிக்ஸ்லாம் இந்த மாதிரி கடையில் பார்த்திங்கன்னா குயிக் பிக்ஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இந்த பெபி பாண்டை பார்த்திங்கன்னா இதை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிவிட்டு அந்த காயில் பார்த்திங்கன்னா இது பண்ணிடுங்க. இந்த மாதிரி போட்டு பேஸ்ட்டு போட்டு உள்ளே பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இதில் காயில் கீழே இறங்கிடாமல் உள்ளே இது பண்ணி விட்ருங்க, இன்சர்ட் பண்ணி விட்ருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பாண்ட் டைட்டு பார்த்திங்கன்னா 2 எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2ம் மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்பீக்கர் காயில் இருக்குது பார்த்திங்களா, இதில் பார்த்திங்கன்னா இந்த சுற்றியும் பார்த்திங்கன்னா போட்டு விட்டலாம். நம்ம அப்போ பார்த்திங்கன்னா இந்த 2ம் பார்த்திங்கன்னா விட்டுறதுக்காண்டி இந்த இது பார்த்திங்கன்னா போட போகிறோம். நம்ம பாருங்கள். இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹெவி பேண்ட் எடுத்து இதில் சுற்றி பார்த்திங்கன்னா போட்டு, அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்லேயும் பார்த்திங்கன்னா பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா நல்லா தடவி விட்டுருங்க. சுற்றியும் பார்த்திங்கன்னா பேஸ்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காயில் இருக்குது பார்த்திங்களா, இங்கே இந்த காயில் இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேஸ்ட்டு வச்சு சால்டிங் வைக்கிற மாதிரி இதெல்லாம் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி காயில் 2 சைடும் பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா காயிலும் இந்த லீடு போடுவோம், அந்த லீடு பார்த்திங்கன்னா ஒட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா எண்டு ஒயரு. இந்த ஒயர் தான் பார்த்திங்கன்னா நம்ம காயிலுக்கும் அந்த கனெக்டருக்கு இந்த கனெக்டருக்கும் இந்த காயிலையும் கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஒயர் தான் பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ண போகிறோம். இது தான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி எண்டு ஒயருன்னு சொல்லுவோம். இதை பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு சால்ட்ரிங் வச்சுக்கோங்க.
திருப்பி பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் எடுத்து திருப்பியும் கொஞ்சம் கலக்கிக்கலாம். ஆனால் ஸ்பீக்கருக்கு காயில் இது பண்ண வந்துட்டிங்களா, அது மேலே பேப்பருக்கும் அதுக்கு ஒட்டுறதுக்காக வேண்டி. இப்போ ஒரு சின்ன இது ட்ரிக் செய்ய போகிறோம். இந்த கருப்பு கலர் பெயிண்ட் எடுத்து இந்த இதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இது பண்ணிவிட்டு கலக்கிக்கலாம். இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கருப்பு கலராக இது வந்து மாறிடும். வந்து அசிங்கமாக நம்ம இந்த வெயிட் இல்லாமல் அசிங்கமாக நல்லா கருப்பாக நீட்டாக இருக்கும். இதோட மேட்ச் கலரில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சுற்றியும் பார்த்தீங்கன்னா இது சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த இது பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி அழகாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காய் லீட் எடுத்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் போட்டு இந்த ஹோல்ஸில் இது பண்ணி வெளியே எடுத்து சால்ட்ரிங் வச்சு விட்டுங்க. இது காய விட்டு கொஞ்சம் ஒரு சின்ன வேலை இருக்குது, அதையும் பார்த்து முடிஞ்சிடலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு மேலே டஸ்ட்டு கப்பு ஒட்டணும். அதை இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாமே காஞ்சிருச்சு. இப்போ இதை உள்ளே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு செக் பண்ணிக்கலாம். தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காயில் உரசுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். காயில் பார்த்தீங்கன்னா உரசவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு கப் எடுத்து இதில் பேஸ்ட்டு போட்டு இது பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சென்டராக ஃபிட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த ஸ்பீக்கர் காயில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதேமாரி பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்தீங்கன்னா ஸ்பீக்கர் காயில் கட்டி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.